பிரைஸ் தி லார்ட். தேவஜனமே, உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். வாருங்கள், இந்த காலை வேளையிலே கர்த்தரை ஆராதிப்போம், கொண்டாடுவோம். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன், உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன், அதிசயமானவரே. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன், உன்னதமானவரே. அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன், அதிசயமானவரே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன், உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன், அதிசயமானவரே, அதிசயமானவரே. ஆம் தகப்பனே, இந்த காலை வேளையிலே நாங்கள் உம்மை முழு இதயத்தோடு கூட துதிக்கிறோம். நீ துதிக்கு பாத்திர, உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். அப்பா, இன்றைக்கும் உமது பிள்ளைகளை உயர்ப்பீங்க, உற்சாகமான ஆவில நிரப்புங்க, சத்துவத்தை தாங்க, பலனை தாங்க, அனந்த ஞானத்தை தாங்க. அவங்களுடைய சோர்வு, அவமானம், குழப்பம், நிந்த, தடுமாற்றத்தை நீக்குங்க. உங்களுடைய சட்டைகளிலே முதல் பிள்ளைகளை மூடி ஜெயத்தை கொடுங்க. நீங்க செய்ய போவதற்கு நன்றி. இப்பொழுது இந்த வேதத்தின் வார்த்தைகளில் எங்களுடைய கண்கள், இருதயங்கள் திறக்கப்படட்டும். ஓ சோதர, பரிசுத்த ஆவியானவர் பிள்ளைகளை நிரப்புவீராக. ஆமென். இன்றைக்கும் கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நீதிமொழிகள் 3:4. தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவாய். ஆமென். விசுவாசிகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற அற்புதமான வார்த்தை. இதை சாலமோன் ஞானி கண்டுபிடிக்கிறார் இல்லையா? தேவனுடைய பார்வையிலும் மனுஷ பார்வையிலும் என்ன கிடைக்குதான்? கடவுளை நம்புற பிள்ளைக்கு தயவையும் நற்புத்தி. தயவு ரொம்ப முக்கியம் பாருங்க, தயவு இல்லையா? இன்னைக்கு பாருங்க, வேலை வாய்ப்புக்கு தயவு வேண்டியதா இருக்கு இல்லையா? அவங்க குடும்ப ஜீவத்துக்கு கடவுளுடைய தயவு வேண்டியதா இருக்கு. பிஸ்னஸ் செய்கிறாங்களா, அங்கே தயவு இருக்கணும். ஏதாவது ஒரு இடத்த அவங்க போய் பார்த்துட்டு வர போனால் அங்கே தயவு இருக்கணும். ஹாஸ்பிட்டல் போகிறாங்களா, அங்கே தயவு இருக்கணும். எல்லா இடத்துலையும் இந்த தயவு ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது. உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பில், எல்லா விதத்திலும் பாருங்கள். சாப்பிட்ற விஷயத்தில் கூட கடவுளுடைய தயவு நமக்கு அவசியம் இல்லையா? சில பேருக்கு சாப்பாடே விஷயமாக மாறிடுது. ஆனால் பாருங்கள், தயவு இருக்கும் பொழுது அங்கே ஒரு பாதுகாப்பு, அங்கே சந்தோஷம், நிம்மதி. அதனால தான் இந்த சாலமோன் சொல்கிறாரு, ஒரு மனுஷனுக்கு, கடவுளை நம்புகிற ஆளுக்கு தேவனுடைய தயவும் வேணும், நற்புத்தியும் வேணும். நல்ல புத்தி இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. இன்னைக்கு அநேக பாருங்க, இந்த நல்ல புத்தி இல்லாதனால தான் குழப்பம், பயம். இந்த நல்ல புத்தி எங்கேருந்து வருது இல்லையா? தேவனுடைய கரத்திலிருந்து வருது. இந்த தயவும் கர்த்தர் இடத்துல இருந்து வருது. பாருங்க, கர்த்தர் என்ன செய்யறாரு? நம்ம கர்த்தருக்கு கீழ்ப்படியும் பொழுது, கர்த்தரை நம்பும் பொழுது 2 விதத்துல வருது. நிறைய பேர் கேட்கலாம்,
எதுக்கு இந்த மனுஷனுடைய தயவு எனக்கு வேணாமே? ஆனால் கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்கு மனுஷ மூலம்தான் செய்ய விரும்புகிறார். சில நேரங்களில் அந்த மனுஷன் மூலம் வர்ற தயவு அந்த மனுஷன் ரட்சிக்கப்பட்ட ஆளாக இருக்கலாம், ஒரு நல்ல விசுவாசியாக இருக்கலாம். அநேக நேரங்களிலே அந்த மனுஷன் ரட்சிக்கப்படாத ஒரு சாதாரண ஆளாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அவன் மூலம் தயவை செய்ய விரும்புகிறார் இல்லையா? ஏன்னு சொன்னால் இது உங்களுக்கும் எனக்கும் நன்மை வருதோ இல்லையா? கண்டிப்பாக வருது. ஆனால் அந்த மனுஷன் மூலம் செய்ய வைக்கிறது என்னென்னா அவனுக்கே அது பெரிய ஷாக்கிங் நியூஸாக இருக்கும், அவனுக்கே ஆச்சரியமாக இருக்கும். நானா தயவு செய்கிறேன்? நான் பொல்லாத மனுஷனாலே என்ன இதில் விஷயம் பார்க்குறோம்? பொல்லாதவனாக இருக்கலாம் இல்லையா, துரோகம் செஞ்சவனாக இருக்கலாம். ஆனால் கடவுள் அவருடைய பிள்ளைகளுக்காக கண்மலையிலிருந்து தண்ணீரை கொடுப்பாரு இல்லையா? பெரிய காரியங்களை செய்வாருங்க. கண்மலையிலிருந்து தண்ணி கொடுக்குறவர் ஒரு கண்மலை இருதயத்தை உடைச்சி அவருடைய பிள்ளைக்கு உதவி செய்ய வைக்க மாட்டாரா? அப்போ கவனிங்க, இந்த 2 காரியமும் எங்கேருந்து வருது? 3ஆம் வசனத்தில் பார்த்தோன்னா நமக்கு தெரியும். கிருபையும் சத்தியமும் அவைகள் உன் கழுத்தில் பூண்டு அவைகளை உன் இருதய பலகைகளை எழுதிக்கொள். கிருபை, தேவனுடைய கிருபையும் தேவனுடைய வார்த்தை சத்தியமும். ஒரு மனுஷி எதை சார்ந்து இருக்கணும்னா தேவனுடைய கிருபையை சார்ந்து ஜீவிக்கணும். உன் திறமையல்ல, உழைப்பல்ல, இந்த இப்படி வந்துடும் அப்படி வந்துடும் இல்லை, தேவ கிருபையை சார்ந்து இருக்கிறியா? சத்திய வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்குதா? சத்திய வார்த்தைகளை தியானிக்கிறியா? சத்திய வார்த்தைகள் எடுத்து உன் உள்ளத்தில் வைக்கிறியா? இந்த 2ஐயும் எப்படி கழுத்தில் ஒரு மைனர் செயின் போடுறது போல, பெண்கள் நல்ல ஆபரண தங்க நகைகளை போடுவது போல இந்த தயவையும் சத்தியத்தையும் எடுத்துக்கொள்வாங்கன்னா அவங்க இருதயமான பலகையில இல்லை, நான் தேவ கிருபையில வாழ்றவன், அவருடைய கிருபையில தான் நான் வாழ்வேன்னு சொல்லிட்டு அதில் நம்பிக்கை வைக்கிறானா, அப்போ என்ன நடக்கும்னு சொன்னால் மனுஷ பார்வையிலும் தெய்வத்தினுடைய பார்வையிலும் அவன் தயவையும் நற்புத்தியும் பெறுவான். ஆமென். மனுஷன் மூலம் சில நற்புத்திகளை கர்த்தர் நம்ம கற்றுக்கொள்ள கிருபை செய்கிறார். எப்படி செய்யணும், எப்படி பேசணும், எதை எப்படி செய்யக்கூடாது, இதெல்லாம் மனுஷன் மூலமும் கர்த்தர் கொடுக்குறார். அது மாத்திரமல்ல, அந்த சர்வ வல்லவரே நமக்கு தயவையும் நற்புத்தியும் கொடுக்குறார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது வழங்குது? இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒருவேளை இந்த தயவையும் நற்புத்தியும் பெறாம இருக்கிறீங்களா? இன்னைக்கு இருக்கிற இடத்துல உங்களை அர்ப்பணிங்க, கிருபையும் சத்தியத்துக்கு கீழ்ப்படிங்க, கிருபையை நம்புங்க, கிருபையில வாழ பழகுங்க, கிருபையை வாயில சொல்ல பழகுங்க, கிருபையை கொண்டு வந்து உங்க வாழ்க்கையில நிறுத்துங்க, கிருபையில் மேல உங்க வாழ்க்கை கட்டுங்க. கிருபை தான் உங்க வாழ்க்கையில அஸ்திபாரமா இருக்கணும். உன் பிசினஸுக்கு கிருபை அஸ்திபாரமா இருக்கணும். உன் வேலைக்கு கிருபை, தேவனுடைய கிருபை அஸ்திபாரமா இருக்கணும். அப்படி இருக்குன்னு சொன்னா சத்தியத்தை கேட்டு அதபடி செய்வாய் என்று சொன்னார். தயவையும் நற்புத்தியும் பெறுவோம், நாம் சாட்சியாக ஜீவிப்போம். காட் பிளஸ் யூ. நம்ம அர்ப்பணிப்போம், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.